டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது அசைவம் பாவமா. இந்த அசைவம்லாம் சாப்பிட்டாங்கன்னா அது நான்வெஜ் அதை சாப்பிட்டாங்கன்னா பாவம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் வீடுகளில் கோழி ஆடு இதெல்லாம் வளர்க்குறோம். அது வளர்க்கும்பொழுது அந்த கோழியோ ஆடோ நம்ம கூட ஒரு குழந்த மாதிரி நம்ம மேலே ஏறும். நம்முடைய தோள்பட்டில் உட்காரும் பறவைகள், நம்ம முகத்தோட முகம் வச்சு கொஞ்சக்கூடிய ஆடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆக இதெல்லாம் இருக்கும்பொழுது இதை எப்படி நம்ம கொண்டு சாப்பிட்றது அப்படின்ற ஒரு மன வேதனை உருவாக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஆடோ அல்லது கோழியோ வளர்க்கும்பொழுது அதன் மீது நம்ம ஒரு குழந்தைய மாதிரி பாசம் காட்டுறோம். நம்ம வீட்டுக்கு உள்ளே வரும்போது குழந்தைங்க காலை கட்டிக்கிற மாதிரி அதுங்க வரும்போது நம்மளை தேடி முடியாடும். அப்போ நம்மகிட்ட ஒரு வாழைப்பழமோ அல்லது ஒரு பிஸ்கெட் துண்டோ அதுகிட்ட கொடுத்தோம்னா அதை சாப்பிட்டு ஓடி போயிடும் குழந்தைங்க மாதிரி. அப்படிப்பட்ட அந்த பறவை அல்லது விலங்கை நம்ம கொன்று சாப்பிடும்போது நம்முடைய இதயத்தில் ஏதோ ஒரு வித வலி இருக்கும். அந்த ஆடு நேற்று வரலாம் அதை சாப்பிட்டோம். அது நம்ம வந்த முன்னே அந்த குழந்த மாதிரி நம்மகிட்ட வரும். இன்றைக்கி அது வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனதில் உருவாகும். அப்படி உருவானால் அதுதான் பாவம். இல்லைங்க அதெல்லாம் நான் போட்டேன், எத்தனையோ செய்கிற மாதிரி அதை செஞ்சேன், இப்போ அதை நானே வெட்டினேன், நானே கறியாக்கினேன், நானே சாப்பிட்டேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு பாவம் இல்லை அப்படின்னு உங்கள் மனதிற்கு தோன்றினால், உங்களுடைய தனிப்பட்ட மனதில் தோன்றினால் அது பாவம் இல்லை. மற்றபடி நீங்கள் அதை கொன்னால் அந்த மனவேதனை உங்களுக்கு இருந்தால் அது பாவம். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. இல்லைங்க இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஒரு கசாப்பு கடைக்காரர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு கசாப்பு கடைக்காரர் கூட பேசிகிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் அவர். உடனே அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட போய் எங்கே ஆடெல்லாம் வெட்டுறீங்களா, அது பாவம் இல்லையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆமாங்க அது பாவம் தான், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வெட்டக்கூடிய அந்த கறியை ஒரு குழந்தைக்கு உணவாகும்போது, என் குழந்த உங்கள் கறி சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு உண்டை சாதம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை என் கூட அவங்க அம்மா பகிர்றாங்க. அப்போ நான் செஞ்ச இந்த கறித்தொழிலால் ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு நான் ஏன் தடையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் உருவாக ஆரம்பிக்குது. அப்படின்னு அதை நான் செய்வதால் எனக்கு அடுத்தவங்க சந்தோஷப்படும்போது நான் அது துக்கம் நான் நினைக்கல, அது நான் வேதனைன்னு நினைக்கல, அது பாவம் அப்படின்னு நான் நினைக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது உண்மையிலேயே இது பாவம் இல்லை, புண்ணியமும் இல்லை. இப்போ புரியுதுங்களா? இது நீங்கள் செய்வது காரணம். ஓகேங்க. இதெல்லாம் எப்படிங்க வந்திருக்கோம் அப்படின்னு உண்மை சொல்லும்போது, ஒரு காலத்தில் பழங்களை சாப்பிட்ருப்பாங்க. ஆதி மனிதன் கூட பழங்களை தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுது. அவ்வாறே உட்பட அவங்க பழங்களை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது விதமாக மாறும்போது, காலங்கள் மாறும்போது நம்ம என்னவாகிறோம், உணவு பற்றாக்குறை ஏற்படாது. அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட தொடங்கியிருக்கோம். அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட தொடங்கும்போது ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும்போது மற்ற பறவைகளும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்நேஷ்னலாக ஆர்கனைசேஷன் சொல்லுது என்னன்னாக்க, உணவுக்கு பூச்சிகளையும் உணவாக்கி கொள்ளலாம், இதுக்கு எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. நாளைக்கு கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னா தப்புன்னு சொன்னிட்டு நம்ம கரப்பாம்பூச்சி வறுவல், பல்லி குழம்பு,
இவை கூட நம்ம சாப்பிடக்கூடிய கால சூழ்நிலை வரலாம். வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. வரும், வந்தே ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருது. அதனால் அப்போ இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ பூச்சிகள் தவறுன்னு சொன்னாங்க, அப்போ தவறு இல்லைன்னு சொல்லுவாங்க. காலத்துக்கேற்ற மாதிரி உணவும் மாறுது, நம்முடைய பாவ புண்ணியங்களும் மாறுது. புரியுதுங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வச்சுங்க. தேங்க்யூ.